கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அதிகமான உஷ்ணம், திடீரென்று மழை, அதற்கு பிறகு குளிர்ச்சி, ஆனால் வீட்டுக்குள்ளே வெப்பம். இப்படிதான் இன்றைய கால சூழ்நிலை நாட்கள் இருக்கிறது. நம்முடைய மனமும் கூட இப்படிப்பட்ட சீதோஷ்ண நிலையில இருக்கலாம். அதில் சமநிலைப்படுத்தவும் சமாதானம் பெறவும் கர்த்தருடைய வார்த்தையை தவிர கிறிஸ்துவுக்குள்ளான இந்த ஒரு பெரிய உதவியை தவிர வேறொன்றும் நமக்கு நல்லதாக இருக்க முடியாது. உலகத்தில் கிடைக்கும் சந்தோஷங்கள் எல்லாம் தற்காலிகமானது. உலக பொருட்களால் கிடைக்கும் நிம்மதியெல்லாம் தற்காலிகமானது. சமீப நாட்களாக செய்தியிலே பல முக்கியமான விஷயங்கள் வருகிறது. அதில் ஒன்றை நான் கொஞ்சம் கவனித்தேன். நிமிஷா என்கிற ஒரு பெண்மணியின் கொலை வழக்கு. அதை எப்படி செய்தார்கள், அதில் அவர்கள் எப்படியெல்லாம் கடந்து வந்தார்கள், இது நிறைய நீண்ட வருடங்களோட வரலாறு. ஆனால் இப்பொழுது என்னை சிந்திக்க வைத்த ஒரு பகுதி அந்த விஷயத்தில் இரத்த பணம் என்ற ஒரு வார்த்தை. அவர்களை மன்னிக்கும் குடும்பத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தொகை. ஏமன் நாட்டிலே குறிப்பிட்ட வர்க்க மக்கள் நடுவிலே இவ்விதமான ஒரு பழக்கம். அதை அவர்கள் முக்கியமாக நினைக்கிறார்கள். இஸ்லாத்திலே ஷரியா என்கிற ஒரு கோட்பாடுகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதில் இந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. அதுக்கு பெயர் நாம் அப்படி சொல்லலாம், இரத்த பணம் என்று சொல்லி. ஆனால் அதில் சொல்லப்படுகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தாங்க எவ்வளோ பணம் கொடுத்துட்றோம், நீங்கள் மன்னிச்சிருங்களேன் அப்படின்றது அல்லையாம். அவர்கள் மன்னித்த பிறகு அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கலாம். இன்னைக்கு கூட அஜித்தோட மரணம், அந்த வாலிபனை அடித்து கொன்றார்கள் என்ற விஷயத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை, அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பணம், அவளுக்கான ஒரு வீட்டு மனை, இதெல்லாம் அரசாங்கம் உடனே கொடுக்கிறது. ஒரு நிவாரணம் போல, ஒரு பரிகாரம் போல. அது மாதிரி இந்த இரத்த பணம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த குடும்பம் மன்னித்த பிறகு அவர்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு தொகை தான் அது. ஆனால் ஒரு மன்னிப்புக்கு அவர்கள் கொடுக்கப்படும் தொகையாக சொன்னது $1 million, 10 லட்சம் அமெரிக்க டாலர். 88 84 நினைக்கிறேன் இப்போ ரேட்டு, பெருக்கி பார்த்துக்கங்க. அடுத்தது அவர்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு 5 பேருக்கு இந்தியாவில் வந்து சிகிச்சை பெரிய அளவுக்கு செய்யணும்னா கூட மருத்துவ குழு அதை இலவசமாக செய்வதாக இன்னொன்று. 3வது, அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஏதாவது தொழில் வியாபாரம் செய்வதற்கான ஒரு முயற்சி செய்தால் அதற்கான மொத்த உதவியும் செய்வதால். 3 விஷயங்கள். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த நிமிஷா என்கிற பெண்மணியை மன்னித்து விட்டால் அந்த குடும்பம் இந்த ஒரு தொகையை கொடுப்பதாக. நான் எப்படி யோசிச்சேன்னா, மன்னிப்பு என்பதற்கு இவ்வளவு பெரிய ஒரு தொகை கொடுக்கும்படி உலகம் ஒரு திட்டம் வச்சிருக்குதே. மன்னிப்புக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும் என்கிற அறிவு இந்த உலகத்துக்கு இருக்கிறது. நம்ம கூட சில நேரத்தில் நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கு இது செய்தினா நான் மன்னிச்சிடுவேன், இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நான் மன்னிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம இந்த மன்னிப்பினுடைய விலையை நம்ம சொந்த வாழ்க்கையில உறவுகளுக்கு நடுவில் கூட அனுபவிச்சிருக்கலாம்.
ஒரு மன்னிப்புக்காக நாம் எவ்வளவு பாடுபட்டிருப்போம், அல்லது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், கெஞ்சியிருப்போம், அவமானப்பட்டிருப்போம். மன்னிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிருக்கலாம், அல்லது நாம் ஒருவரை மன்னிப்பதற்கு ரொம்ப போராடி இருக்கலாம், சில வருஷங்கள் கூட நாம் போராடி இருக்கலாம். ஒன்று நமக்கு புரிய வேண்டும், மன்னிப்புக்கு எப்பொழுதுமே ஒரு விலை உண்டு. மனுஷனுக்கு நடுவிலே கூட அதற்கு ஒரு விலை உண்டு. இது மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளாக இந்த மன்னிப்புக்கான விலை எவ்வளவு பெருசுன்றத கிறிஸ்துவர்களாகிய நமக்கு நல்லா தெரியும். தேவன் சொந்த குமாரனை கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த குமாரன் தன் உயிரை கொடுக்க வேண்டி வந்தது. சிலுவையிலே அவமானமான ஒரு மரணத்தை அவர் அடைய வேண்டியிருந்தது. இதை யோசிச்ச பிறகு என் மனதில் நம்முடைய மன்னிப்பின் மதிப்பை பற்றி ஒரு பக்கம் நான் சிந்திச்சாலும் கூட, ஒரு மனிதனுக்கு மன்னிக்க வேண்டிய ஒரு இடம் அவன் வர்றான் அப்படின்னு வச்சுக்குவோமே, அது எவ்வளோ கஷ்டம்னு நான் யோசிச்சேன். அந்த குடும்பத்தாரிடத்துல ஏமன் அரசில் ஒரு கூட்ட மக்கள், ஒரு குழு பேசுகிறாங்க. இந்திய அரசாங்கத்தில் கேரள அந்த மாநிலத்திலிருந்து கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. ஏமனில் இருக்கிற சாமுவேல் ஜெரோம் அப்படின்ற ஒரு சமூக ஆர்வலர், அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த பெண்மணியோட அம்மா அவர் வீட்டில் தான் இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மேலே. அப்போது இவ்வளவு பேரும் பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு தொகை வேற சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நெகோசியேஷன் நடந்துன்னே இருக்குது. ஆனால் அந்த குடும்பத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் மன்னிக்க முடியாது. குறிப்பாக மரித்த அந்த மனிதனோட சகோதரன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நாங்கள் மன்னிக்கவே முடியாது. இந்த பெண்மணி ஏற்கனவே திருமணமானவர்கள், பிள்ளை உள்ளவர்கள். ஆனால் அந்த நாட்டிலே போய் ஒரு தொழிலை தொடங்குறாங்க. அப்பொழுது தனக்கு விவாகரத்து ஆகிவிட்டது என்று சொல்லி அந்த மனிதனை, அங்கிருந்த மனிதனை திருமணம் செய்து விட்டார்கள். பிறகு அதே மனிதனை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். இதுக்கு பின்னால் என்னெல்லாம் இருக்கும் நமக்கு தெரியல. ஆனால் இப்பொழுது என்னன்னா, நிமிஷாவுக்கு நிமிஷங்கள் இப்பொழுது எண்ணப்படுகிறது. மன்னிப்பு கிடைக்குமா? அவர்கள் உயிரோடு இருக்க முடியுமா? கடந்த 16ஆம் தேதி அவர்களுக்கான கன்விக்ஷன் சொல்லிட்டாங்க. ஆனால் பிறகு ஒரு சிலர் பேச தள்ளி வைத்திருக்கிறார்கள். நான் என்ன யோசித்தேன், அதை உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக சொல்ல வருகிறேன். என்னன்னா, மன்னிக்கும் ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? இவர்களால் மன்னிக்க முடியல. அவங்க அப்பா சொல்றார், அந்த பெண் திருமணமான பொழுது எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரவழைத்த பொழுது ஒரு கொடுத்த காளையை நாங்கள் அடித்தோம், விருந்து கொண்டாடினோம், மகிழ்ச்சியாக அவளை நாங்கள் எங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் என் மகனை அவள் கொலை செய்து துண்டு துண்டாக பலியிட்டு விட்டாளே அப்படின்ற நியாயமான கேள்வி. இப்பொழுது அவர்களால் மன்னிக்க முடியல என்றார்கள். இந்த வெகுமதிகள், அதனுடைய தொகை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பேசுறாங்க. இல்லை, வேண்டாம். The revenge, பழிக்கு பழியாக அவள் கொலை செய்யப்பட வேண்டும். சிறு வயது முதலாகவே பழிக்கு பழி என்பது நம்முடைய இருதயத்தில் விளையாட்டாகவே வந்த ஒரு விஷயம். அதை செய்வதற்கான சுபாவம் நமக்கு ரொம்ப சுலபமாக வந்துடும். மன்னிக்கணுன்றது ரொம்ப கடினமாக, ரொம்ப கஷ்டமானது. ஏன் தெரியுங்களா? மன்னிப்புக்கு எப்பொழுதுமே ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஒருவரை மன்னிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவர்கள் எனக்கு செய்த துன்பத்தை, துரோகத்தை, வலியை, விளைவை நான் அமைதியாக ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்து விட வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் அவங்களோட குற்றத்தின், எனக்கு செய்த குற்றத்தின் விளைவு இருக்குல்ல, நான் தான் சுமக்கணும். என்ன அது? சரி, அவங்க சுமக்கிறாங்க துன்பத்தை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒத்துக்கலாம். ஆனால் அவர்கள் எனக்கு செய்த துன்பத்தை நான் தான் சுமக்கணும். ஆனால் நான் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு ஏன் அவ்வளவு பாடுபட்டார்? எல்லாருடைய அக்கிரமங்களை அவர் மீது சுமத்தின உடனே அவர் இந்த எல்லாரும் பட வேண்டிய துன்பத்தை, அவமானத்தை, வேதனைகளை எல்லாம் வகை வகையாக அவர் தன்னுடைய மனித வாழ்க்கையின் காலத்திலே அனுபவித்தார். இப்போ நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போய் பார்ப்போம்.
அந்த மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த மனுஷனோட வாழ்க்கையில அவர் எப்படி வளர்ந்தாரு, அவருடைய மனநிலை எல்லாம் எப்படி இருந்தது, அவரால் எப்படி தன் மீது கொலை செய்யும்படியாக எழும்பின்னு தன் சொந்த சகோதரர்களை மன்னிக்க முடிஞ்சது. இதை தான் நாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஆதியாகமம் சில பாடங்களையும் நாம் கூடவே கற்றுக்கொள்ள முடியும். 37ஆம் அதிகாரம் 8 முதல். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் அதிகாரம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த நேரம் அவங்க அப்பா கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டார். என்ன எங்க மேல நீ ஆளுகை செய்வ, நாங்க உங்களுக்கு கீழே இருப்போமா என்ன, நீ அப்படியே சொல்ல வர அப்படின்ட்டு. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன பொழுது அவன் தகப்பன் அவனை பார்த்து 10ஆம் வசனம், நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வேண்டுமோ என்று அவனை கடிந்து கொண்டான். என்ன சொல்ற நீ? அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற எல்லாரும் உன்னை குனிந்து மண்டிட்டு வணங்கணுமா அப்படின்னு சொல்லி அப்பாவும் கோவப்படுறார். சில நேரம் உங்கள் மீதான தேவ திட்டம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை உங்கள் வீட்டார் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்களுக்கான தேவ திட்டம் உங்க மேல கடவுள் அதை வச்சுட்டார். அதை எல்லாருமே சரியா புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. என்னை கூட நான் எடுத்துக்கொள்ளலாம். 19 வயதில் ஞானஸ்தானம் பெற்ற உடனேயே அந்த ஈரம் என் மீது இருக்கும் பொழுது என் அம்மாவிடம் நான் சொன்னேன், நான் இந்த ஒரு எளிமையான சத்தியத்தை சொல்லும் ஒரு ஊழியக்காரனாக வேண்டும். சரி, அதுக்கு முன்னால கத்தோலிக்கத்தில் இருந்த பொழுது 10ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்புக்குள்ளாக நான் பாதிரியார் ஆக வேண்டும். அப்ப அது ஒரு விருப்பம். இப்போ இந்த சத்தியத்தை கேட்ட உடனே, இவ்வளவு எளிமையான சத்தியத்தை சொல்லி சரியான ரட்சிப்பை ஒருவரால் பெற முடியுமாண்டால் இதை சொல்லுகிற ஒரு ஊழியக்காரனாக நான் நிச்சயம் வாழ்வேன் என்று சொன்னேன். ஆனால் அதை முதலில் என் பெற்றோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா இருக்கு, யோசனை நல்லா இருக்கு, ஆனா இப்ப வேண்டாம். நீ ஊழியம் செய்யலாம், ஆனா இப்ப வேண்டாம். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ ஒன்றுமில்லாமல் போவாய். ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர் கண்டிப்பா உண்டு. அப்போ உங்கள் மீதான தேவ திட்டத்தை, யுவர் பிளான்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன் ஆஃப் காட் உங்கள் மீது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சகோதரர்கள் கோவப்பட்டாங்க, எரிச்சல் அடைஞ்சாங்க. அவங்க அப்பா கோவப்பட்டாரு, கடிந்து கொண்டார். 11 அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டான். சகோதரர்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனா அப்பா அப்படி மனசுல அமைதியை வச்சுக்கிட்டார். ஏதோ உண்மையா இருந்தா என்ன பண்றது, ஒருவேளை கடவுள் அவனுக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவர் இந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்திருந்தால் என்ன செய்யறது அப்படின்னு பெரியவர் இல்லையா, அவர் அப்படி மனசுக்குள்ள வச்சுட்டார். அதை பத்தி பேசாம விட்டுட்டார். இங்கே உங்கள் வாழ்வுக்கான திட்டம் மிக சரியாக உங்களுக்கு தெரிகிறதா? தேவன் உங்களை சரியாக நடத்துவதாக உங்களுக்கு புரிகிறதா? அதில் நீங்கள் தடை செய்யப்பட்டால், உங்கள் மீது அபிப்பிராயங்கள் தவறாக சொல்லப்பட்டால், அதை நீங்கள் தேவ சித்தமாக மிக தெளிவாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்களானால் நிச்சயம் கடவுள் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை நடத்துவார். அதனால கடவுள் உங்களை கையை பிடிச்சி தம் திட்டத்தின்படி உங்களை கூட்டிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரும் தடுக்க முடியாது, ஒருத்தரும் எதிர்க்க முடியாது. யாரும் உங்ககிட்ட வந்து உங்களை எந்த விதத்திலையும் தொந்தரவே பண்ண மாட்டாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா நீங்க உங்கள் வழியில போயிட்டே இருப்பீங்க. அப்படி இல்லை. உங்கள் சொந்த குடும்பம் தவறாக புரிந்து கொண்டு அதில் உங்கள் மீது உங்களையே துன்பப்படுத்தும்படியாக வருமானாலும் கூட இந்த உலகத்தில் அடுத்தடுத்து தடைகளும் துன்பங்களும் வந்துட்டே தான் இருக்கும்.
அதனால தேவன் நம்மளை கையை பிடிச்சு கூட்டின்னு போறாருன்றதுனால நம்மளை மிரட்டுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, நம்மளை கண்டிக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, நம்மளை தடுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா தேவன் என்னை கையை பிடிச்சி அவர் ஏதோ ஒரு வேலையால என்னை கூட்டு போறாரு அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுங்களா? இவருக்கு, இந்த யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்த தேவன் இந்த சகோதரர்கள் பொறாமை கொண்டதுனாலே, எரிச்சல் கோபம் அடைந்ததுனாலே அவர்களை தடுத்து அமைதிப்படுத்தி வச்சிருக்கணும் இல்லையா? அவங்க அப்பா கூட எப்படி தப்பா புரிஞ்சுக்கலாம்? இவருக்குள்ள ஒரு தரிசனத்தை கொடுத்து அதை சொல்ல வச்ச அந்த தேவன் இவர்களுக்குள்ளே எண்ணத்தை கொடுத்து அவர்கள் பேசாமல் அமைதியாக ஏற்றுக்கொள்ளும்படி இருந்திருக்கலாம் இல்ல? அப்படி நம்ம நினைச்சா ரொம்ப சாதாரணமா நம்ம அப்படிதான் நினைக்க தோணுது. ஆனால் அந்த சொந்த குடும்பத்தின் எதிர்ப்பை, அவர்கள் இந்த சகோதரன் மீது பட்ட பொறாமையை, கோபத்தை தேவன் இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக பயன்படுத்தினார். வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு அப்படிதான் நடக்கும். நேர எதிரடியாக ஒன்று நம்மை தடுக்கும் பொழுது அதுவே நமக்கு கொஞ்ச நாளில் சாதகமாக மாறிவிடும். இந்த சகோதரர்கள் இந்த சகோதரனை என்ன செய்தார்கள் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஒரு நாள் அந்த சகோதரனுக்கான உணவை கொடுக்க போகும் பொழுது அவர்கள் அவனை பிடித்து கொலை செய்யும்படியாக ஏற்கனவே அவர்கள் ஒரு திட்டமிட்டு கொலை செய்து விடலாம் என்று நினைத்த பொழுது ஒருவன் சொன்னான், இல்லை வேண்டாம், அவனை அந்த கிணற்றிலே போட்டு விடலாம் என்று சொல்லி அவன் செத்துவிட்டான் என்று தகப்பனிடத்திலே உறுதிப்படுத்தினார்கள், ஒரு இரத்த துணியை காண்பித்து. பிறகு ஒருத்தன் சொன்னான், இல்லையே இருந்தா கூட மறுபடியும் அவன் செத்துறதானே போறான், அவன் எப்படியாவது தூக்கிடுவோம், வித்துருவோம், ஒரு அடிமையா எங்கேயாவது போய்விட்டு அவன் பழச்சிக்கிட்டோம், உயிரோடு இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னான். சரிட்டு குழியிலிருந்து எடுத்து காசுக்கு விற்று விட்டாங்க. இன்னொரு அந்நிய தேசத்துக்கு அவர் போயிட்டார். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்களை நடத்தும் விதம், அது தேவ திட்டம் தான் உங்க மேல இருக்குன்னா கூட அது சுமூகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான நெருக்கடி கண்டிப்பா வரும், உங்களுக்கான தடைகள் கண்டிப்பா வரும். ஆண்டவர் இயேசு உலகத்தின் பாவத்தை ரட்சிக்கும் மீட்பராக வந்தார். அவர் சிறு வயதில் பார்த்தா கீழ்ப்படிந்தவராக தன் பெற்றாருக்கு, உலக பெற்றாருக்கு இருந்தார். அவர் 30 வயதிலே ஊழியம் செய்யும்படியாக 3.5 ஆண்டுகள் இந்த பூமியில சுற்றி ஊழியம் செய்தார். ஆனால் அந்த காலகட்டங்களில் எல்லாம் கீழே தள்ளி கொலை செய்யலாமா, கல்லால் இருந்து கொலை செய்யலாமா, இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அவரை கொலை செய்யும் அளவுக்கு திட்டம் நடந்தது. ஆனால் அவர் சிலுவையிலே பலியாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமானதுனால இது எதுவுமே நடக்காம ரொம்ப அழகா அவருடைய ஊழிய காலமெல்லாம் தினந்தோறும் அவர் செய்த பிரம்மாண்டமான ஊழியம், புகழ்ச்சி, மகிழ்ச்சி, அவருக்கான கனம் அப்படி இருந்ததுன்னா இல்லை, அப்படி இல்லை. சில நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நாம் கலங்குகிறோம். ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தடைகள் இருக்கிறது? ஏன் திசை திருப்பப்படுகிறேன்? ஏன் நிறுத்தப்படுகிறேன்? அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், என் மீது இருக்கும் தேவ திட்டம், என் அழைப்பை தேவன் எனக்கு என்ன வைத்தாரோ அதை அவர் நடத்துவார். நடுவில் எனக்கு பலவிதமான துன்பங்களும் தடைகளும் மாற்றங்களும் திருப்பங்களும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1 முதல் வாசிப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரியசுத்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஒரு வீட்டிலே, அந்த வீட்டை பராமரித்துக் கொள்ளும்படியான ஒரு வேலை. அடிமையாக போனவருக்கு ஒரு பரவாயில்ல, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மேனேஜர் மாதிரியான ஒரு வேலை கிடைச்சிச்சு. பரவாயில்ல, நல்ல ஆகாரம் கிடைக்கும், நல்ல பாதுகாப்பு இருக்கும், ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்ல போனான். ஆனால் அங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவன் ஒரு நல்ல வீட்டிலே, நல்ல வேலையிலே, நல்ல சம்பளத்திலே அவனுக்கு ஒரு இடத்தை கடவுள் ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டார் அப்படின்றது இல்லாமல்
அந்த வசனம் முதல்ல எப்படி தொடங்குச்சுன்னு சொன்னா, இதை தான் நம்ம கவனிக்கணும். இந்த தலைமுறை பிள்ளைகள் கவனிக்கணும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். என் மீதான தேவ திட்டத்தை நான் நிறைவேற்ற போய் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு வரும் துன்பங்கள், கஷ்டங்கள், தடைகளுக்கு நடுவிலே நான் கர்த்தர் என்னோடு இருக்கும்படியாக இருக்கிறேனா, இந்த ஒரு விஷயத்தை காப்பாத்திக்கணும். ஏன்னா அவர் தான் நம்மளை கூட்டு போறார். கர்த்தர் என்னோடு இருக்கும்படியாக நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவர் என்னை விட்டு விலகிடும்படியாக நான் நடந்துடக்கூடாது. அவர் என்னை கைவிட்டு விடும்படியாக நான் நடந்துடக்கூடாது. அவருக்கு பிரியமாக அவர் என்னோடு இருக்கும்படியாக நான் நடக்க வேண்டும். சரி, நான் அப்படிதான் நடப்பேனா, அப்படி நான் சரியா தான் இருப்பேனா அப்படின்றதுக்கு சோதனை வரும். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது அவர் சொந்த இடம், குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வெளியே புறப்பட்ட உடனேயே வசனம் சொல்லிவிட்டது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்பவே சொல்லியாச்சு. The day when he left home and relative and everything, God said, God counted Abraham's faith his righteousness. சரி, போச்சு. 25 வருஷம் ஆச்சு, 75 100 ஆச்சு. 100வது வயசுல குழந்தையை கொடுத்தாரு. குழந்தையை கொடுத்து அவன் வளர்ந்து வாலிபன் ஆயிட்டான். வாலிபனான பிறகு விசுவாசம் மீண்டும் சோதிக்கப்பட்டது. அந்த பிள்ளையை பலி கொடுக்கத்தக்கதாக வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்றதே ரொம்ப பெருசா தேவன் பாராட்டினார். அந்த விசுவாசத்தை நீதியாக எண்ணினார். அதுக்கு அடுத்த கட்டம், நம்முடைய விசுவாசம் வளர்ந்து ஒரு வலுவான நிலைமையில் இருக்கணும். அப்போ அதை பாராட்டுவதற்கு அதுக்கான பரீட்சை அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கும். 1ஆம் வகுப்புல ABCD எழுது, எழுது, 1 2 கூட்டல் மட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் இருந்ததுன்னா, +2ல அதே மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்தால் எப்படி இருக்கும்? +2ல அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம் தானே இருக்கும். அப்போது அங்கே சோதிக்கப்பட்டார். அப்போ ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனால் வழிநடத்தப்படுகிறோம். அவர் என்னை விசுவாசத்தை பாராட்டினார். அவர் என் விசுவாசத்தை நீதியாக எண்ணினார். அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். அவர் வாக்கை நிறைவேற்றினார். இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. என்னை செல்வ சீமானாக வைத்தார். அப்படிதான் ஆபிரகாமை வைத்தார். அவருக்கு ஒரு நெருக்கடி வந்த பொழுது அவரே ஒரு கொஞ்சம் போய் சொல்லி ஒரு மாதிரி மாயம் பண்ணப்ப தேவன் அங்க காப்பாற்றி விடுற. ஓ பரவாயில்ல, God is with me. இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சோதனையும் இல்லை, எந்த துன்பம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. பெரிய சோதனை வந்தது. சொந்த மகனை பலி கொடுக்கும் சோதனை. அப்பொழுது நீ விசுவாசிக்கிறாய், விசுவாசத்தை நீ கிரியினாலே இப்பொழுது நிரூபித்தாய் என்று சொல்லி மீண்டும் ஆபிரகாமை தேவன் பாராட்டினார். இப்போ இந்த யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தால், 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எஜமானே பார்க்கிறார். சுத்தி இருக்கிறவங்க பார்ப்பாங்க உங்களை. ஓ, கடவுள் உங்களோட இருக்கிறார். இந்த நன்மை கிடைச்சதோ, அப்படியே அந்த நன்மை கிடைச்சதா, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லப்பா, லைஃப் இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்படிதான் இந்த எஜமான் பார்க்கிறாரு. பரவாயில்ல, மேனேஜர் அந்த பையனை வச்சோம், யாரோ ஒருத்தன் எங்கேருந்தோ வந்தான், இவன் நல்ல வேலை பண்றான், அந்த வீட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறான், எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் இனிமேல் இந்த வீட்டை பத்தி எதுவுமே நினைக்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு he is taking care everything. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு நேர்மையான ஒரு வேலைக்காரனாக, உத்தமனாக அந்த யோசேப்பு இருந்ததுனால கர்த்தர் அவனோடு கூடவே இருக்கிறாரு. God will also be very happy. ரொம்ப சந்தோஷப்படுவார். பிள்ளைகள் கவனிங்க, சகோதரர்கள் கவனிங்க, உங்கள் வேலையில் நீங்கள் உத்தமராக இருக்கிறீர்களா, நேர்மையாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள்? உங்கள் எஜமான் மகிழும்படியாக நடக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு இழுக்கும்படியாக நடக்கிறீர்களா? பல நேரம் நம்ம அப்படி இல்லைன்னா, கர்த்தர் கூடவே இருந்து ஒரு சோதனை வந்த பொழுது அந்த வாலிபன் எப்படி தப்பித்தார்? கர்த்தர் தன்னோடு இருக்கிறதுனால தான் அவர் தப்பித்தார். தன்னோடு இருக்கிற கர்த்தரை பற்றிய நினைவு அந்த மனுஷனுக்கு இருந்ததுனால தான் அப்பொழுது அவர் தப்பித்தார். சோதனை வந்தது ஒரு பெண் வழியாக, பாவம் செய்யும்படியாக. அப்பொழுது கர்த்தர் என்னை கவனிக்கிறார். அவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்? அவர் விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்?
கர்த்தர் தன்னோடு இருக்க வேண்டும், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கிறான். எல்லாரும் பார்த்து மகிழ்கிறார்கள், நற்சாட்சி சொல்லுகிறார்கள். ஆனால் சோதனை வராமல் இல்லை. அந்த லெவலுக்கு சோதனை வரும். அந்த சோதனையில இந்த மனுஷன் தன்னை காத்துக்கொண்டார். அப்போ கடவுள் தன்னோடு இருக்கும்படியாக ஒரு வாழ்க்கையை வாழும் ஒரு மனிதன் எவ்வளவு ஒரு பண்பட்ட இருதயத்தோடு கூட அவரால் வளர முடியுது பாருங்க. சரி, அடுத்த கட்டம் இன்னொன்று அவருடைய வாழ்க்கையில வந்தது. 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 38 முதல் 41ஆம் அதிகாரம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற கர்த்தர் யோசேப்போட இருந்தவுடனே அவன் காரிய சித்தி உள்ளவன் என்பதை போத்திபார் பார்க்கிறாரு. இப்போ இவர் அடுத்த லெவலுக்கு போயிட்டார். பார்வோனிடத்திலே இரண்டாவது ஒரு மனிதனை போல உயர்த்தப்பட்ட இடத்துல இப்ப இவர் இருக்கிறார். அப்போ அவர் கவனிக்கிறாரு, பார்க்கிறாரு, இந்த மனுஷனிடத்துல இந்த மனுஷனிடத்துல தேவ ஆவி இருக்கிறது. He has spirit of God. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் அப்படின்றதுக்கும் இவனிடத்திலே தேவ ஆவி இருக்கிறது என்பதற்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாக நடப்பதற்கான ஒரு விருப்பம், ஒரு முயற்சி, அதுல ஒரு பயபக்தி நமக்கு இருக்கிறதா? கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாக நாம் வாழ்ந்து விட வேண்டும், அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற கவனம், ஜாக்கிரதை நமக்கு இருக்கிறதா? அப்படி விடாத ஒரு உலகத்துல நாம் இருக்கிறோம். அப்படி இந்த உலகம் நம்மளை விடவே விடாது. நாம தீர்மானமாக நடக்காவிட்டார் உலகம் நமக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணாலும் பண்ணும். ஆனால் எதுக்கு பண்ணும் தெரியுங்களா? தேவனை விட்டு நம்மை விலக்கி கொண்டு போகவும் நம்மை அழிக்கவும் அது கொண்டு போகும். ஆனால் உலகம் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும், நம்மை மிகவும் சுதந்திரமாக வைக்கும். ஆனால் அந்த உலகம் இதை ஏன் செய்கிறது, ஏன் இதை கொடுக்கிறதுன்னு சொன்னா, கர்த்தரை விட்டு நான் விலக வேண்டும், கர்த்தர் என்னோடு இருக்கக்கூடாது, கர்த்தருடைய ஆவி எனக்குள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அதோட நோக்கமா இருக்கும். இந்த யோசேப்பு, இதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நீங்க அப்புறம் போய் படிச்சு பாருங்க. சிறைச்சாலைக்குள்ளே அந்த சம்பவத்தில் அந்த பெண்ணுக்கு அவன் உடன்படாததுனால 2 வருஷம் ஜெயிலில் இருக்காங்க. அந்த பாவம் செய்யாதபடிக்கு அந்த 2 வருஷம் ஜெயிலில் இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறார். ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்து, ஏப்பா நீ வெளியே போகும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கன்றாரு. அவன் வந்துட்டான். ஆனால் கர்த்தர் ஞாபகம் வைத்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்த பிறகு ஒரு வீட்டில் மேனேஜராக இருந்தவர் ஒரு தேசத்தின் 2வது ராஜாவுக்கு அடுத்த மனுஷனாக, ரைட் ஹேண்ட் டு ஃபாரோ அப்படி ஆயிட்டார். தேவன் உயர்த்திட்டார். அப்ப நல்ல கவனிங்க, ஒவ்வொரு சோதனை வரும் பொழுதும் அதில் கர்த்தர் நம்மோடு இருக்கும்படி நம்மை காத்து கொண்டால் அந்த சோதனை முடிந்த பிறகு ஒரு உயர்வை நோக்கி தான் தேவன் நம்மை கொண்டு போவார். இது உண்மை. இப்படிதான் யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆபிரகாமின் வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்படிதான் தேவன் நம்மளை கொண்டு போவார். ஒரு பெரிய எக்ஸாம் எழுதினாக்கா ரிசல்ட் வந்ததுன்னா அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு தான் நம்முடைய வாழ்க்கை போகிறது. இந்த உலகம் நம்மை மிகப்பெரிய அளவில் பிடித்து இழுத்து கட்டி வைக்க பார்க்கிறது. The world will be very interesting. உலகம் ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற சந்தோஷங்கள் நம் ரொம்ப ரீச்சபிள், ரொம்ப கையிலே இருக்கும். பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு நடுவில் அதை பற்றிய மனத்தெளிவு நமக்கு இராவிட்டால் நாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற நினைவில்லாமல், அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்கிற பயபக்தி இல்லாமலும் ஆனால் வாழ்ந்துகிட்டே இருப்போம். விடியும் இரவு வரும், வாழ்ந்துகிட்டே தான் இருப்போம். அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் அப்படி ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படவில்லை. நம்முடைய அழைப்பு ரொம்ப விசேஷமானது, நம்முடைய அழைப்பு ரொம்ப முக்கியமானது. இங்கே யோசேப்பு தரிசனத்தினாலே அழைக்கப்பட்டார். தடை வந்தது, அவருடைய வாழ்க்கையை முடிகிற அளவுக்கு
இந்த தரிசனமே நிறைவேறக்கூடாது என்ற மாதிரியான பிரச்சனை வந்தது. ஆனா தேவன் அந்த பிரச்சனைக்கு நடுவில் அதுக்குள்ள போயிட்டு அங்க வெளியில கொண்டு போய் தான் அவரை நடத்தி கொண்டே போக உள்ள கொண்டு போறார். உள்ள போய் தான் வெளியே வர்றாங்க. சிங்க கேபிக்குள்ள போய் தான் வெளியே வரணும். அக்னிச்சூளைக்குள்ள போய் தான் வெளியே வரணும். ஆனா அது உள்ள போகாமலே தேவனே அப்படி வேற பக்கமா கூட்டு போயிடுங்களேன் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த நினைப்பு தான் நம்மள உலகத்து பக்கம் கொண்டு போயிடுது. இந்த பைபாஸ்ல போலான்னு நினைக்கிறோம், அதுதான் உலகம். அது என்ன பண்ணுது? உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கேன், உனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம், அதனால என்ன? அது எனக்கு உதாரணங்களை நிறைய காண்பிக்கிறது. ஓ, எல்லாரும் இப்படி இல்லையா, எல்லாரும் இப்படி செய்யலையா அப்படின்னு உலகம் இருக்காங்க. திரும்பி பார்த்தா அப்படிதான் இருக்காங்க எல்லாருமே. அப்ப நமக்கு எந்த விதமான ஒரு கலக்கமோ குற்ற உணர்வோ வரவே இல்லை. நம்ம அப்படி போவது ரொம்ப சுலபமா போயிட்டே இருக்கோம். இந்த சபைக்குள்ள வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, இதை கூட ஒருவரால் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. உயிரோட வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியுது, தேவனை தொழுது கொள்ள முடியுது. ஆனால் இதன் பிரயோஜனத்தை ஒருவரால் பெற்றுக்கொள்ளவே முடியல, அதை அனுபவிக்கவே முடியலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த குலோப் ஜாம்லாம் போட்டு நம்ம செய்யறோம்ல, அது ஜீரெல்லாம் போட்டு செய்கிறோம் இல்லையா? என்றைக்காவது உங்களுக்கு அனுபவம் வீட்டில் செய்கிறவங்களுக்கு வந்திருக்கோம். ஒன்று எடுத்திங்கன்னா வாயில் வச்ச உடனே நம்ம அப்படியே சாஃப்டாக அப்படியே ரொம்ப மிருதுவாக உள்ளே போயிடும். அதே மாதிரி 4வது எடுத்த உடனே பார்த்தா கடினமாக இருக்குது. அதே பாத்திரத்துக்குள்ளே ஒரே நேரத்தில் செஞ்சது அப்படி என்னடா அப்படின்னு பார்த்தா அது வந்து வேகணும் பார்த்தீங்களா? அதை வேக வைப்போம் இல்லை, அந்த இடத்துல வந்து அதை சரியாக வேக விடாமல் எடுத்துட்டோம்னா உடைச்ச உடனே வேகாத மாவாக கெட்டியாக தண்ணீராலே கெட்டி இருக்கும். அது மட்டும் அப்படியே இருக்கும். மேலே பார்த்தா ஒரே கலரில் ப்ரௌனாக ஊர்ன மாதிரியே தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளது மாவாக இருக்கும். அந்த மாதிரி நாம் கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே போகவே விடாமல், கர்த்தருடைய எச்சரிக்கையை உள்ளே போகவே விடாமல், கர்த்தருடைய ஆலோசனையை உள்ள போகவே விடாம இருந்தோம்னா மேல ஒரு ப்ரௌனா சாஃப்டா அப்படி ஊர்ற மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ளே அது எந்த விதத்திலும் செயல்பட்டிருக்காது. உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? யோசேப்புடைய இருதயம் எப்படி இருந்தது? அனாவசியமான ஒரு குற்றம் வந்தது, தேவையில்லாத ஒரு சோதனை வந்தது. ஆனால் அந்த மனுஷனோட கவனம் எது மேல இருந்தது? கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் அப்படின்ற இருதயம் இருந்தது. அதுக்கான முன்மாதிரிகள் ரொம்ப குறைந்த காலத்துல நாம் இருக்கிறோம். அதுக்கான ஆலோசனைகள் ரொம்ப குறைந்த காலத்துல நாம் இருக்கிறோம். அதனால நாமளா ஜாக்கிரதையா இல்லாவிட்டால், நாம விசுவாசம் பக்தி என்று தெரிந்தெடுக்காவிட்டால் நாம் மிக சுலபமாக இந்த உலகத்துல போய் அதுல கரைந்து போய் விடுவோம். இப்போ இந்த யோசேப்பு அவருடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு பண்போடு தன் சகோதரர்களை எல்லாம் மன்னிக்கிறார். அது ஒரு தனி விஷயம். அதை குறித்து இன்றைக்கு மாலைக்கு நான் பேசுவோம். மன்னித்த விஷயம், மன்னித்த பொழுது அந்த மனிதன் எப்படி நடந்து கொண்டார் என்பதை. இப்பொழுது தேவன் அந்த மனிதனை அழைத்த பொழுது அவருடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த தரிசனத்தை அந்த மனுஷனுக்குள்ளே வைத்த தேவன் எவ்விதமாக நடத்தினார்? சோதனையும் கஷ்டங்களும் தடையும் வந்த பொழுதெல்லாம் நடத்தினார். அதுக்குள்ள அந்த மனிதனை போக வைத்தார். போக வைத்த பொழுது அவர் என்ன பார்த்தார்? ஓ, he is good. He understood my calling. என் அழைப்பை புரிந்து கொண்டிருக்கிறார். தரிசனத்துக்கு உட்பட்டு எனக்கு பயந்து இவன் நடக்கிறான் அப்படின்றத தேவன் பார்த்துக்கிட்டே வர்றார். ஆபிரகாம் இடத்துல ஒவ்வொரு சோதனைகளும் விசுவாசத்தை பார்த்துக்கிட்டே வந்தார். சில வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே நம்மை குறித்து சொன்னதை நாம் கேட்டு நிறைவு செய்யலாம். நாம் வாசித்த வசன பகுதி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். எவ்வளவு முக்கியமான ஒரு அழைப்பு! 4 முதல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் அந்த சாட்சி உங்களுக்குள்ளே சிறப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியா. வசனங்களை கேட்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தினால் நாம் நிறையும் பொழுது நமக்குள் ஒரு சம்பூர்ணத்தை தேவன் அந்த வசனத்தினாலே கிறிஸ்துவின் சாட்சியினாலே கொண்டு வராராம். இஸ் ஃபில்லிங் வித் காட்ஸ் பெர்ஃபெக்ஷன். அது என்ன? இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது தான். அதை கேட்டு அதை இருதயத்துக்குள் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக கொலோசியர்ல வாசிக்கிறோம்.
கேட்டு அதை லிசன் பண்ணி அதை இருதயத்தில் வைக்கணும். இதுதான் முதல் ஸ்டெப். இதுதான் சபைக்கு வருகிறோம், அதை கேட்கும் வாய்ப்பு நமக்கு இருக்கிறது, அதை நாம் இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த விஷயத்துல நாம் தவறு செய்வோமானால் இங்கிருந்து நம்முடைய பாதை மாற ஆரம்பிச்சிடும். நாம் விருப்பப்படியெல்லாம் நடப்போம், அது நமக்கு குற்றமாகவே இருக்காது. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய வசனத்தை உள்ள தங்க வைக்கல. அதனால நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப சரியாவே இருக்கும், ரொம்ப நியாயமாவே இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை ஒப்பிட்டு பார்க்காம நம்ம எதை ஒப்பிட்டு பார்ப்போம்? உலகத்தை பார்ப்போம், உலகத்துல மற்றவங்களை பார்ப்போம். ஓகே, நான் ஒன்றும் முரண்பாடா செய்யலையே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணிடும். ஆனால் எனக்குள்ளே கிறிஸ்துவின் சாட்சி உபதேசமாக பரிபூர்ணமாக வாசமா இருக்குமானால் அது என்னோட பேசும், அது என்னை தடுக்கும், அது என்னை நடத்தும். இப்படி வாழும்படிக்கு தான் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 9ஆம் வசனம், முக்கியமான வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் நம்ம மீது ஒரு பர்பஸ், ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாராம். அது என்ன? கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ளே நிறைந்து விட வேண்டும், நான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக வாழ வேண்டும். அதனால எனக்கு முன்கூட்டியே எனக்கு பேர் வந்துட்டு கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவ, முன்கூட்டி எனக்கு பேர் கிடைச்சிருக்கு. இவன் கிறிஸ்து, இவள் கிறிஸ்து, கிறிஸ்தவள், கிறிஸ்தவன். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்றைக்கு யோசேப்பின் மீது ஒரு தரிசனம் இருந்தது, தேவன் அழைத்து கொண்டு போனார். யோசேப்பின் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது, கர்த்தர் தன்னோடு கூட இருக்கும்படியான கவனம் இருந்தது. இன்றைக்கு நமக்கு கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்படியான கவனம் தேவைப்படுகிறது. பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. 6ஆம் வசனம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே நம்மை அழைத்தார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் அது அழைப்பு. அந்த அழைப்பில் உங்களுக்கான பாதை இருக்கிறது, அந்த பாதையில உங்களுக்கான திட்டம் நிறைவேறும். அதற்காக தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவராக நம்ம கையை பிடிச்சு கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. அவர் கையை விட்டுடாம அதில் கவனமாக இருக்க வேண்டியதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. To hold firmly the hand of the Lord is my Christian life. அவர் கையை பிடிச்சிக்கிட்டே போனோம், இவ்வளவுதான். குழந்தை அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே போனா சேஃபா போகும், அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே போனா சேஃபா போகும். அதே மாதிரி கர்த்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டே போற அந்த ஒரு ஜாக்கிரதை நமக்கு இருந்தால் போதும். அவரை விட்டுட்டு இப்படி போகலாம், அவரை விட்டுட்டு இதை செய்யலாம் அப்படின் பொழுது மட்டும்தான் நாம் பிரச்சனைக்குள்ளே போகிறோம். அப்போ பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எனக்கு பரலோக அழைப்பு ஒன்று இருக்கிறது, அந்த இலக்கை நான் அடையும்படி நான் தொடருகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும். இந்த அழைப்பை காப்பாத்திக்கிட்டு போனோம்னா இப்படிதான் சொல்ல முடியும். புத்தி, தேர்தல், எச்சரிப்பு, இது மூணும் கலந்துதான் இருக்கும். யோசேப்பு ஒரு நேர்மையான கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்ததுனால தான் அவரால் பின்னாளிலே அந்த மன்னிப்புக்கு ஆயத்தமானார். அந்த தேவ சாயலான அந்த மன்னிப்பின் குணாதிசயத்துக்கு அவரால் அப்படி நடக்க முடிஞ்சது. அடிப்படையிலிருந்து நாம் இப்படி வளரணுமே சரியா? ஒருவேளை இந்த விஷயத்துல இங்க நான் என்ன சரி பண்ணணும் போல இருக்கு, இந்த இடத்துல நான் என்ன சரி பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா நாம் நமக்குள்ளே மறந்துருக்க வேண்டும். தேவனே என்னை சரி செய்யும். 2 தெசலோனிக்கேயர்
3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனான், அவனை குறித்துக் கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுடைய களவாதிருங்கள். இவ்வளவு ஸ்ட்ரிக்டாவா சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துக்குள்ளே ஜாக்கிரதையாக வாழ வேண்டுமா? அப்போ நான் என்னுடைய அழைப்பில் பாத்திரமாக நடக்கணும்னு சொன்னா அதுல நான் யாரோடு நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் கவனமா இருக்க வேண்டி இருக்கிறது. என்னுடைய அழைப்புக்கு நான் பாத்திரமாக நடக்கணும்னு சொன்னா அங்க எனக்கு கவனம் தேவையா இருக்கிறது. எல்லாவற்றும் உடன்பட்டு போயிட்டே இருக்க முடியாது. உலகத்திலிருந்து பிரிந்து வாழணும். பரிசுத்தமானாக நீதிமானாக அழைக்கப்பட்டபடினாலே நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்கிறது. ஆக யோசேப்பு என்கிற ஒரு நல்ல உத்தம வாலிபனாக இருந்து, அவர் புருஷனாக ஒரு உத்தமனாக இருந்து, அவர் தன் வயோதிகத்திலே உத்தமனாக தன் வாழ்வை முடித்தார். பாருங்களேன், இப்படி ஒரு வளர்ச்சி வாழ்க்கையை வாழ்ந்த அந்த மனிதனால தான் மன்னிப்பை மிக சுலபமாக ஆயத்தமாக காத்திருந்து கொடுக்க முடிஞ்சது. ஆல்ரெடி prepared to forgive. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே அதை ரொம்ப அழகா செய்தார். அதை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5:10. நம்மை அழைத்த தமது நித்திய மகிமைக்கு, நம்மை அழைத்த தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற நம்மை பாருங்கள, நித்திய மகிமைக்கு எட்டர்னல் க்ளோரி. நம்ம இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், உலகத்துல ஒரு நல்ல புகழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக அல்ல. அப்படிதான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஆனால் நம்மளை அழைச்ச அழைப்போட வெலாசிட்டி, அந்த 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 லென்த் பாருங்களேன், நித்தியமான மகிமைக்காக, எட்டர்னல் க்ளோரி. அதுக்காக நம்மளே அவர் அழைச்சிருக்கிறாராம். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, இங்க தான் கவனிக்கணும், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. யோசேப்பை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தினார். அந்த குடும்பம் அவரை சந்திக்கும் பொழுது he was well established. ரொம்ப அழகான ஒரு கர்த்தருடைய அந்த குணாதிசயங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவி அவனோடு இருக்கிறது என்பதை மிக சரியாக காண்பிக்கும் ஒரு பருவத்தில் இருந்தார். சொல்றாங்க ஒரு 56 வயசு அவருக்கு அந்த சகோதரரை சந்திக்கும். ஒரு 17 வயசுல தான் விட்டு அவர் துரத்தப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்விதமாக நம்முடைய அழைப்பில் நடக்கிறோம்? சரி, அழைச்சாரு, நமக்கு எல்லாம் கொடுப்பாரா, அவர் நம்முடைய தேவைகள்லாம் அவர் சந்திப்பாரா? அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராமிஸ் இருக்கா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய தெய்வீக வல்லமையானது நமக்கு தந்தருளினது. தேவனுடைய அந்த தெய்வீக வல்லமையானது இந்த பூமியிலேயும் இனிவரும் நித்தியத்திலேயும் வாழ்வதற்கான எல்லாவற்றையுமே தந்திருக்கிறது. அப்போ தேவன் நம்மை அழைத்தார், நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அல்ல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். திட்டத்தில் நம்மை அழைச்சிட்டு போறாரு. அதிலே துன்பங்கள் வருகிறது, தடைகள் வருகிறது. நம்முடைய ஓட்டத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு கஷ்டம் வருகிறது. எல்லாவற்றுக்கும் நடுவில் கரம் பிடித்து நம்மை அழைத்து கொண்டு போகிறவர். நாம் அவருக்கு பிரியமா இருக்க, நாம் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இதுக்காக தான் எனக்கு என்ன வருது? துன்பம் வருது, சோதனை வருது, கஷ்டம் வருது. இது ப்ராசஸ். இப்படிலாம் எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா எனக்கு இதெல்லாம் வரும். இந்த யோசேப்பு இவ்விதமாக வளர்ந்த இவர் தான் மன்னிப்பை அவரால் ரொம்ப அழகாக கொடுக்க முடிச்சது. ஏன்னா தேவ திட்டத்துக்கு தன்னை ஒரு சப்மிசிவா ஒப்பு கொடுத்தவர். இப்போ ஒருத்தரை மன்னிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், நம்ம எடுக்கிற முடிவு தான், ஆக்சுவலாக நம்ம தான் முடிவு எடுக்கணும். அந்த குடும்பம் அந்த பெண்மணியை மன்னிக்க முடிவெடுக்கவே முடியல அவங்களால.
பல மாதங்கள் பேசிட்டு இருக்காங்க, முடியவே இல்லை. ஆனால் யோசேப்பினாலே எப்படி முடிஞ்சது? அந்த காலத்துல அன்னைக்கெல்லாம் வெட்டிடணும். ஏசா விஷயத்துல அவர் சொல்றாரு, என்னைக்கு பார்த்தாலும் அவனை வெட்டிடணும். அப்பாவுக்கு அப்புறமா யாக்கோபை பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. அப்ப அந்த காலத்துல அவனுக்கு அது ரொம்ப சுலபம், அதை அவங்க செஞ்சிருவாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த பெண்மணியை கூட ஒரு கட்டத்துல சிறையில் அடைச்சாங்களாம். ஏன் அடைச்சாங்களாம்? அந்த குடும்பத்துக்கிட்ட இந்த அம்மா சிக்கியிருந்தாங்கன்னா அன்னைக்கே இவர்களை கொண்டு இருப்பாங்க. அங்கே எல்லாருடைய வீட்லையும் எல்லார் கையிலையுமே அரசால் அனுமதிக்கப்பட்ட துப்பாக்கி கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய நாட்டில். அப்போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை எவ்விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார், நாம் எவ்விதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு எனக்கு புரியணும். அப்பதான் அவர் கையை பிடிச்சிட்டு என்னால் நடக்கவும் முடியும், அதுக்குள்ளே என்னை வச்சு போகவும் முடியும். தயவுசெய்து சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, எங்களுக்கான நன்மையை நித்திய வாழ்வுக்கென்று தரும்படி இந்த பூமியிலே எங்களை ஒரு நாள் தெரிந்தெடுத்தவர், எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும் தேவனாயிருக்கிறீரப்பா. கைப்பிடித்து எங்களை கூட்டிக் கொண்டு போகிறீர். நாங்கள் கையை உதறி வேறு பக்கமாய் போகவே பல முறை முயற்சித்திருக்கிறோம். எங்களுக்கு அதுவே சந்தோஷமாக சுலபமாக இருக்கிறது. எங்களை மன்னித்தரப்பனே. இந்த யோசேப்பு எவ்வளவு நல்ல மனிதனாக உத்தமனாக வளர்ந்தார் என்பதை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே கூட தகப்பனே உமது தரிசனம், உமது திட்டம், உம்முடைய வழிநடத்தல் இருந்திருக்கிறது. அந்த மனிதன் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது எங்கள் வாழ்விலே கூட உமக்கு பிரியமாய் நடக்கவே விரும்புகிறோம். உம் திட்டம் எங்களில் நிறைவேற விரும்புகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. தயவு கூர்ந்து உடைய பிள்ளைகளோடு கண்ணோக்கி பாரும். இதோ எங்கள் பிள்ளைகள் நூற்றுக்கணக்கான வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களே, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப்பா. சாத்தானின் பிடியிலிருந்து சாத்தான் கை அவர்கள் மீது இருந்து எடுக்க உம்முடைய கை அவர்களை பிடிக்க உம்முடைய கரத்தில் இருக்க கொடுக்கிறேன். நீ தயவாய் இறங்கும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.